உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தமிழ்நாட்டில் விஜயாக இருப்பது ரொம்ப கஷ்டம்பா ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. விஜயா இருக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம், இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை விசாரணை, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, இப்போது விவாகரத்து. ஒரு நடிகனாகவே இருந்துட்டு போயிருக்கலாம் பொழுது, அதை தாண்டி இப்படி அரசியல் தலைவராக விஜயா வந்த பிறகு இத்தனத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் இந்த 2 வருஷத்தில் அப்படின் பொழுது இது விஜயினுடைய அரசியல் வளர்ச்சியை தான் காட்டுது. அதே வேளையில் இப்போ இந்த விவகாரம், விஜய் சங்கீதா விவகாரம், அண்ணாமலை சொன்ன மாதிரி தான். பிஜேபி அண்ணாமலையோட விஜயோடைய அரசியல் கருத்துக்கு ஒன்றா பதில் சொல்லலாம். இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் கருத்து சொல்ல நான் விரும்பலன்னு பல பேர், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுடைய பர்சனல் லைஃப். அது கணவன் மனைக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு இடத்துல தொடர்ச்சியாக நான் சொல்கிறது ஒரு 2000, 2001, 2002 சமையல்களில் கமல் சிம்ரன் பற்றி நிறைய பத்திரிகைகள் எழுதும்போது கமல் ரொம்ப கோபமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என் வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்கறதுக்கு நீ யாரா, என் பெட்ரூம் எட்டி பார்க்கறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அது உண்மைதான். அந்த மாதிரி விமர்சனம் இருக்கும் பொழுதே அவர் சொன்னதுக்குன்னா, ஒரு கணவன் மனைக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அன்றைக்கி ஒரு 12 பக்கம் அந்த மனுவில் சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையான்ட்டு நாம் ஆராய்ச்சி செய்யறதுக்கு இங்கே வரல. அதுக்கான பதிலை விஜய் தரப்பில் உள்ள வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அதே வேளை அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் அரசியலுக்குள்ளே வந்துட்டார்ல, தோண்டாத விஷயங்கள்லாம் தோண்டி எடுப்பாங்க, என்ன வேணாலும் தோண்டி எடுப்பாங்க. இது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாப்புல அண்ணாமலை. அவருக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை, அரசியலில் அவர் ஒன்றும் தொபக்கட்டின்னு குச்சில்லை. இதெல்லாம் 1 வருஷமோ 2 வருஷமோ அது அப்படியே மனசில் ஓட்டி ஆய்வு பண்ணி எங்கேருந்து எப்படி வரும், எங்கேருந்து அம்பு பாயம், எங்கேருந்து கத்தி நம்ம மேலே விழுசுவாங்க, எலெக்ஷன் நெருங்க என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டுலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தோண்டாத விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கட்சி நடத்த முடியாது. அதுவும் எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் வந்தாச்சு, இது உண்டு சாமி அப்படின்றார். இதுதான் நம்முடைய கருத்தும் கூட. இதெல்லாம் மீறி டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு, அதன் பிறகு இப்போ ஏன் வந்திருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த மனு பொதுவெளியில் பகிரப்படக்கூடிய ஒரு மனு கிடையாது. இது எப்படி லீக் ஆச்சு, இது எப்படி ஒரு விவாத பொருளாக மாறுச்சு, இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் சங்கீதா அவர்கள் 2021 நாங்கள் பேசுறது கிடையாது, எங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை கிடையாது, அதில் தொடர்ச்சியாக இருக்குது. நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நடிகையுடன் அவர் தொடர்பில் இருக்கார், அது கைவிட சொல்லி நான் எத்தனை முறை கேட்டேன், ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் விட்டுற மாதிரி இல்லை, வெளிநாடு பயணம்லாம் அந்த நடிகையோடு தான் போயிட்டு இருக்காரு. ரைட்டு, அது அவங்க சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இப்போ ஏன் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இது ஏன் வரும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கலாமே, விவாகரத்து மனு கோரி இருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருக்கும். இப்போ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி எப்பெல்லாம் அந்த எலெக்ஷன் வரப்போதெல்லாம் ஜனசேனா சார்பாக அவர் எப்பெல்லாம் நிற்கிறாரோ, எப்பெல்லாம் கட்சி சம்பந்தமான விஷயம் பேசுகிறாரோ, அவர் மீதான பர்சனல் அட்டாக் உண்டு. அவருக்கு இப்போ இருக்கிறவங்க 3வது ஒய்ஃபு, மற்ற 2 ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிட்டார். 2 ஒய்ஃபை விவாகரத்து பண்ணிட்டாரு. இவர் பர்சனல் வாழ்க்கையில் ஒழுங்கா முதல் மனைவி என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா, 2வது மனைவி ஓட விட்டார். இது வெளிய விஷயங்கள்லாம் இப்போ ஒரு ரஷ்ய பெண் அண்ணா அப்படின்ற ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஏங்க இந்த போன எலெக்ஷனில் இப்போ போச்சு இல்லைங்களா, இந்த எலெக்ஷனில் சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி, பிஜேபியுடன் கூட்டணி அப்படின்னு பவன் கல்யாண் சொன்ன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ இந்த 3வது மனைவி சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட, அதாவது பவன் கல்யாணோட அண்ணன் சிரஞ்சீவி சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு, அவங்க குடும்ப விழாக்களுக்கு, அவங்களுடைய அண்ணன் மகள், அதாவது சிரஞ்சீவியோட அண்ணன் மகளுக்கு நடந்த ஒரு விழா, அப்புறம் ராம் சரணுடைய குழந்தைக்கு பேர் சூட்டு விழா, இதுக்கெல்லாம் பவன் கல்யாணோட 3வது மனைவி வரவே இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டு போச்சு, இவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிட்டாங்க, இவர் 3வது பொண்டாட்டியும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இப்படியா அந்த ஊடகங்கள் என்னன்னா, எலெக்ஷன் வந்தாச்சு, அதுவும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சாச்சு அப்படின்னும் பொழுது அது யார் பண்ணாங்கன்னு தாண்டி இந்த தாக்குதல் நடந்து வெற்றி பெற்று பவன் கல்யாண் வந்தப்போ அந்த ஆரத்தி எடுத்தது அவருடைய மனைவி அண்ணா.
அது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. முதல்ல ஆரத்தி எடுத்து வரவேற்றது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் நாட்டு பெண் அவருடைய மகன் வந்து சிங்கப்பூரில் படிக்கிறாப்புல ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அது காயமடைஞ்சு அப்புறம் ஹைதராபாத்தில் கொண்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சையில் இருக்கும்போது அந்த பெண் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட திருப்பதி திருமலாவுக்கு போய் ஏழுமலையான வேண்டிக்கிட்டு அந்த இதில் அந்த பதிவேட்டில் வந்து கையெழுத்திடுவாங்க. எந்த மதத்தை சார்ந்தவங்களும் அங்கே போகலாம். வந்து ஒன்றும் இது கிடையாது. வெளிநாட்டவர் யார் வேணாலும் வரலாம். நீங்கள் ஏழுமலையான் கோவிலுக்கு இந்த திருப்பதிக்கு வரதுக்கான காரணம் என்ன, இவருடைய மகிமை என்ன அப்படின்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்களை வந்து அதில் பதிவு பண்ணலாம். அப்படி பதிவு பண்ணிட்டு அவங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு அன்னதானம் பண்ணி ஒரு இதுவாக நிகழ்ச்சியாக அதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அன்னோன்யம் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல. அப்போ பவன் கல்யாண பர்சனலாக எதிர்க்கிறதுக்கு என்ன, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டார். அவர் துணை முதல்வராக இருக்கார், ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அங்கே வந்து ஊடகங்கள்லாம் வந்து எப்படி ஊடகங்கள் அவருக்கு எதிராக மாறுச்சு, சில ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இது காரணம் என்னன்னா விஜய் மீது கூட இது வந்து உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனை என்ன வேணாலும் எதிர்க்கலாங்க. வந்து விஜய் வந்து ஒரு நடிகராக இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்திருக்காருன்னு வச்சுங்க. அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, இல்லைன்னா வந்து ஒரு 10 பாலம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கோடியில் அடிச்சிட்டாரு, இல்லைன்னா இவ்வளோ பேரை ஏமாற்றிட்டாரு, எதுவுமே இல்லை. ஒரு நடிகராக வந்தாச்சு, ஒரு பவுடர் டப்பா பால்வாடி இப்படி வந்து ஒரு நபர் மீது என்ன பண்ணுறது அப்படின்னா உளவியல் ரீதியான ஒரு அட்டாக்கு அப்படி கூட அந்த கண்ணோட்டத்தில் கூட பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை அப்படின் பொழுது இதை பொதுவெளியில் யாரும் விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு யாரும் விவாதிக்கல, நிச்சயமா விவாதிக்கல. ஆனால் அது பொதுவெளியில் வந்தாச்சு இல்லை, பேசும் பொருள் ஆயிடுச்சு இல்லை. விஜய் ஏதோ ஒரு மூன்றாவது மனிதராகவோ அல்லது வந்து ஒரு சும்மா ஒரு வளரக்கூடிய ஒரு நடிகராகவோ இருந்திருந்தா ரைட்டு, அதை நம்ம கடந்து போயிடலாம். இன்னைக்கு சினிமா களத்தை தாண்டி அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின் பொழுது இதை எடுத்து பேச தான் செய்வாங்க. நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் முழுக்க போய் பாருங்க. நான் பார்த்தேன் சில சேனல்கள்லாம் என்னன்னா அந்த பப்ளிக் எல்லாம் கொதிச்சு போய் விஜய்க்கு எதிராக பொறும்பி தள்ளிட்டு போகிறாங்க, இந்த வானலில் போட்ட சோளப்பொரி மாதிரி வெடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆப்போசிட்டாக அவங்க உண்மையிலே பப்ளிக் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் ஏதோ விஜய்க்கு முட்டு கொடுக்குறதோ சப்போர்ட் பண்ணி பேசுறது கிடையாது. உண்மையிலே ஒரு 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 தாம்பத்திய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 29 வருடம் ஒரு மன வாழ்க்கை, பசங்கள்லாம் வந்து 20 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஒரு அன்னோன்யமாக இருக்கணும். இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். உண்மையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குடும்பம் வந்து ஒரு தாம்பத்தியம் வந்து அந்த கடைசி வயசு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப தள்ளாத வயசில், அந்த வயசில் அந்த அன்பு என்னன்னு தெரிய வரும். ஊருங்களில் சொல்லிவிடுவாங்க வந்து, ஐயோ சரி வந்தால் பாரு எல்லாம் வெட்டி விடியா அப்படின்வாங்க. இந்த பஞ்சாயத்து பேசி விட்றத வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்பளை பொண்டாட்டிக்கு 2 பேருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, பாரு இல்லைன்னா வெட்டி விட்டுரு அப்படின்வாங்க. ஆனால் அதை அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்துலேயே மறுபடியும் அவங்கள வந்து தனி கொடுத்தனம் வைப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு ஆவாங்க. அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா ஏன் நீங்கள் பாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும். அந்த அன்பு மாறலாம். மனுஷனுடைய இது தானே. ஒரு கணவனே கூட எடுத்துங்களேன், இன்னைக்கு அன்பா பேசுகிற ஒரு மனைவி கிட்ட ஒரு 2 நாள் கழிச்சு எரிஞ்செறிஞ்சு விழுவான், வந்து கடுப்பாயிடுவான், அவளுக்கே இதுவாகிடும். என்னையா இவன் வேற, நாம் வேற வீட்லேயே கிடக்குறான். பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அடுப்படியா இது பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க இருந்தாலும் வந்து எங்கேயோ வெளியே போய் வெட்டி முடிச்சுட்டு வரா மாதிரி, ஏதோ பெரிய வெட்டி முடிச்சுட்டு வந்தா கூட உள்ளே இருந்தால் தானே அந்த கஷ்டம் தெரியும். வந்தவனே நல்ல நேரத்துலாம் நல்லா பேசியிருந்தா வல்லுன்னு விழுறானே அப்படின்னு அவனுக்கு வந்து உளவியல் ரீதியான ஒரு காண்டு கூட வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கூட வேற மாதிரி மாறும் வந்து. ஏன்னா என்ன காரணமே சொல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டி யாரும் வந்து இவங்க பிரிஞ்சு இருக்கணும், இவங்க சேரக்கூடாது, இவங்க கோர்ட்டில் வந்து முடிவாகி 2 பேரும் இதுவாகிடணும், 2 பேர் பற்றியும் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டணும், சந்தி சிரிக்கணும். நிச்சயமாக யாரும் ஒரு குடும்பத்தில் அப்படி விளையாடவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி இது பாருங்க, சென்டிமெண்ட்டாக இந்த விஷயத்தெல்லாம் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நமக்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதான்ற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். இந்த 27ஆம் தேதி சென்டிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு 27ஆம் தேதி தான் கரூர் சம்பவம் நடந்தது. ஒரு 27ஆம் தேதி தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து மகாபலிபுரத்தில் வந்து விஜய் பார்த்தாரு. ஒரு 27ஆம் தேதி தான் செங்கோட்டையன் வந்து இதில் இணைஞ்சாரு. ஒரு 27ஆம் தேதி தான் ஜனநாயகன் படத்துக்கு வந்து அந்த தனி நீதிபதியோட இது வந்து செல்லாதுன்னு சொன்னாங்க. இந்த 27ஆம் தேதி இப்போதான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இதை விட்டா அதோட கிடையாது, 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும்பா, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையம் வந்துருவாங்க, வாய்ப்பே இல்லை அப்படின் போது இந்த 27ஆம் தேதி விவாகரத்து விஷயம்.
இதையும் சென்டிமெண்ட்டாக எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அதாவது என்ன இது பண்ணாலும் அதை வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிட்டு இருக்குல்ல, அதுதான் விஜய்க்கு. விஜய்க்கு வந்து அதுதான் ஒரு பக்கத்தில் பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. என்னையா சொல்லுவாங்கல்ல, என்னையா இவனை எப்படி எதிர்த்தாலும் ஒன்று எதிர்க்க முடியலையே, இவனை என்ன பண்ணுறது, பொதுவாகவே வந்து பேசிப்பாங்கல்ல, பர்சனல் அட்டாக் பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2021 பிரச்சனை இருக்குது அப்படின்போது அது குடும்பத்திற்கான பிரச்சனை. இப்போ கூட எடுத்து போட்டிருக்காங்க அந்த மாஸ்டர் பட ஆடியோ லான்ச்சில் 2 பேரும் கணவன் மனைவியும் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க, ஸ்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பொது விழாக்களும் கலந்துக்கல. அப்புறமா வந்து இவ்வளோ பெரிய விக்ரவாண்டியில் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினார் விஜய், அதை வந்து மனைவி குழந்தைங்கள்லாம் வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் கூட இருந்தது. அப்புறம் பல முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் அவங்க அப்பா அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய்க்கு ஒரு அட்வைஸாவோ இல்லை அது வந்து இதுவாக கூட எடுத்துக்கலாம், அது அவருடைய விருப்பம் தான். வந்து விஜய் தன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரையும் சொல்ல, சுற்றி உள்ளவர்களை தயவுசெய்து ஒரு முறை வந்து நீங்கள் ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க, இல்லை நீங்களே வந்து அந்த சுற்றி உள்ளவர்கள் சரியானவர்களா அப்படின்னு ஒரு முறை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக நான் ஒரு சினிமா நிருபராக எனக்கு அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருடைய ஆளுமை தெரியும். நிச்சயமாக அவங்க அப்பா இருந்தால் விட்டுருக்க மாட்டார். பல விஷயங்கள் வந்து அது சினிமாவாகட்டும், விஜயோடைய பர்சனலாகட்டும், விஜயோடைய கதை கேட்குற விஷயமாகட்டும், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவ்வளோ டாக்டிஸாக ஹேண்டில் பண்ணுவார். அது ஏன்னா இன்றைக்கி விஜயோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர். ஏன்னா உங்கள் சுற்றி உள்ள ஆட்கள், முக்கியமாக இந்த நடிகன் விவகாரம் வரும்பொழுது யாரையோ வச்சு டீகோட் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம தான் பேச தேவையில்ல. ஒரு மூத்த சினிமா பத்திரிகையில் ஒரு தடவை சொன்னது வந்து, ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர், இது பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஒரு ஹீரோவை போய் பார்க்கறதுக்கு போகிறார். தடியில் இந்த வழியாக போகிறாரு, அவரும் ஒரு பிரபலமான ஹீரோ. சரி, அவர் அப்போ என்ன செல்ஃபோன் எதுவும் கிடையாது இல்லை, அந்த வழியாக போகும்போது அவருடைய ஆஃபீஸை பார்க்குறாரு. சரி, காராக்கு உள்ளே உடுப்பா இருக்காரான்னு பார்க்கலாம், கார் இருக்குது அவருது. உள்ளே போகிறாரு, போனோடனே எழுந்து வணக்கம் சொல்லி அவர் ரொம்ப பதட்டமாயிரு. ஏன்னா ஏறக்குறைய இவருக்கு நிறைய படங்கள் இட்டு கொடுத்த டைரக்டர், அவர் சீனியர். வாங்க சார் அப்படின்போது அங்கே அப்படி சுத்து பார்க்குறாரு. ஒரு 2 பேர் வந்து அந்த ஹீரோ கூட உட்காந்துக்கிட்டு தென்னாவட்டா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே, இந்த டைரக்டரை பார்த்தோன்னே ஜெர்க்கா வராங்க. ஜெர்க்காகி அப்படி மெதுவாக பூனை மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படி இவர் மறைக்கிறாரு. அவங்க எல்லாம் அப்படி போயிடுறாங்க, வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்போது அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கும் உனக்கும் என்னப்பா சம்பந்தம்னு கேட்குறாரு. அந்த 2 பேருக்கும் உனக்கும். இல்லை சார், சும்மா அவங்க நம்ம ஆஃபீஸெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, படங்கள் கதையெல்லாம் அவங்க தான் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து சில படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துட்டு வந்து அவங்க வந்து விமர்சனம் சொல்லுவாங்க அப்படின்போது அவர் சிரிக்கிறாரு. ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா அவர் சொன்னது என்னன்னா, ரைட்டு, அவங்க 2 பேரும் மாமாவில் பார்க்குறவங்க, அது தெரியும், அவங்கள வந்து அந்த ரேஞ்சில் தான் நீ வச்சுக்கணும். இது வந்து பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறேன் நான். நீ சில பேர் எந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு ஊருங்க சொல்லுவாங்கல்ல, சில பேர் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும், நீ நடுவுட்டில் தான் வைக்காதன்னுவாங்க. அதுமாதிரி அவங்கள அதுக்கு மட்டும் வச்சுக்கோ. நீ போய்ட்டு உன் சீட்டில் உட்காந்துன்னு ஒருத்தன் காலாடுறான், ஒருத்தன் வந்து மூக்க நோண்டிகிட்டு இருக்கான், திருத்தி விடு அவங்கள 2 பேரையும். இல்லைன்னா வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது, உன்னை காலி பண்ணிவிடுவாங்க. சினிமா அப்படி தாங்க, சினிமாவும் அப்படி தான், பொது வாழ்க்கையும் அப்படி தான், அரசியலும் அப்படி தான். யாரை எந்த இடத்தில் யார் வைக்க வேண்டும் அப்படின்னு அது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மிகப்பெரிய அளவில் தெரியும். அவர்லாம் பயங்கர அனுபவசாலி, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்குள்ளே வந்த நபர். அவரே சொல்லியிருக்காரு, பாண்டி பஜாரில் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு வந்தவன் சார் நான்வார் வந்து. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து நீங்கள் ஒரு முறை அதை வந்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் மீறி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அரசியல் ரீதியாக விஜயை மன ரீதியாக இதெல்லாம் காயப்படுத்தினா அரசியல் களத்துக்குள்ளே அவர் கொஞ்சம் தொய்வாயிடுவார், கொஞ்சம் அப்படியே அமுங்கிடுவார். ஏற்கனவே வரமாட்டேன்றாரு, வெளியே விட்டு வரமாட்டேன்றாரு, வீட்டை விட்டு வரமாட்டேன்றாரு, பனை ஊரை விட்டு வெளியே வரமாட்டேன்றாருன்னு போது ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து ஒரு அமுக்க எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சாங்களா என்னன்னு தெரியல இந்த இதில். ஆனால் இந்த 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூரில் 23 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட ஒரு இதில் நிர்வாகிகள் கூட்டம் அனுமதி கேட்டிருக்காங்க. அனுமதி கொடுத்துருவாங்க. வழக்கம் போல் 4900 பேர் அனுமதி. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த விஷயத்தை விஜய் பேசுவாரான்னு சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க. பேசக்கூடாதுதான் என்னுடைய கருத்து. பேசக்கூடாது, பேச மாட்டாப்புல விஜய். ஏன் பேசணுன்ற நான் ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனை வந்து அது அவர் வந்து நீதிமன்றத்தில் பார்த்துப்பாரு. அவர் பதில் மனு கொடுப்பாப்புல. ஏப்ரல் 20ஆம் தேதி அந்த வழக்கு எடுத்துக்கிறேன்றாங்க. வந்து ஒருவேளை அவங்க
அவருடைய வக்கீல் அங்கே போய் ஆஜராவார், இல்லைன்னா வீடியோ கால் மூலமா அவர் பேசலாம், இல்லைன்னா வாய்தா வாங்கலாம், இல்லை எலெக்ஷன் வந்துடுச்சு இல்லை, இப்படியா இருக்குது. ஆனால் நிச்சயமாக மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூரில் நடக்கிற அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் இது சம்பந்தமாக விஜய் பேச மாட்டார், பேசவும் கூடாது என்பதுதான் எத்திக். இதெல்லாம் மீறி ஓகே, இது அவங்க பர்சனல் விஷயத்தை தாண்டி இது நிச்சயமாக விஜய் அரசியலுக்குள் ஒரு சின்ன சறுக்கலை ஏற்படுத்தும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இது ஒரு 3-4 நாளில் மறந்து போயிடுவாங்க. விஜய் ஏதாவது ஒன்று பரபரப்பாக பேசி விஜய் சம்பந்தமான ஏதாவது ஒரு பரபரப்பு வந்துன்னா இது காணாமல் போயிடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பர்சனல் விஷயத்தை அண்ணாமலை சொன்ன மாதிரி அது ஒரு குடும்ப விவகாரம், அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை மேலும் 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 போட்டு அதை கிளறி கிண்டி அது சம்பந்தமாக வந்து இந்த விஷயம் பேசக்கூடாது என்பதுதான் பொதுவாக என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.